நாளைக்கான எபிசோடுக்கான ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அத பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மட்டும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆதி வந்து தமிழோட ஸ்கூலுக்கு போயிட்டாருங்க. அங்கே போய் பார்த்தா நம்ம தமிழ் இருக்காங்கல்ல, அவங்களும் அவங்களோட ஃப்ரெண்டு இன்னொரு பொண்ணு ரம்யா 2 பேருமே சண்டை போட்டிருக்காங்க. நம்ம தமிழ் என்ன செஞ்சுட்டாங்கன்னா, பென்சிலை வச்சு ரம்யாவோட கையிலேயே குத்திட்டாங்க. அதனால் ரத்தம் வந்துக்கிட்டு இருக்கு. ரம்யாவோட பேரண்ட்ஸும் வந்திருக்காங்க. ஆதி போய் என்னாச்சு மேடம் அப்படிங்கிற மாதிரி அவங்ககிட்ட கேட்குறதுக்கு முன்னாடியேவும் அந்த ரம்யாவோட பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சார், உங்கள் பொண்ணு என்ன பண்ணியிருக்கான்னு, கையில் வந்து பென்சில் வச்சு குத்திருக்கா. இது கையில் குத்துனதை மட்டும் அவள் கண்ணில் குத்திருந்தானா என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுறது, என் பொண்ணோட வாழ்க்கையே போயிருக்கும். இதெல்லாம் சரிப்பட்டு வராது சார், நான் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருங்க சார் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆதி சொல்லிவிட்டு, தமிழ் ஏன் ரம்யா உன் ஃப்ரெண்டு தானே, ஏன் அந்த பொண்ணோட கையில் நீ குத்துனது தப்பு தானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஆதி. ஃப்ரெண்ட், நீங்கள் நான் சொல்கிறது கேளுங்க, அவள் என்ன சொன்னான் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி தமிழ் வந்து சொல்ல வராங்க. ஆனால் வந்து நம்ம பாரதி சொல்ல விடாமல், அந்த பொண்ணு என்ன சொல்லியிருந்தா என்ன, நீ எதுக்கு அந்த பொண்ணோட கையில் வந்து நீ பென்சிலை வச்சு குத்துன, பென்சில் வச்சு குத்துனது தப்பு தானே, எதுனாலும் பேசி தானே ஃப்ரெண்ட் தீர்த்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் பின்னாடி வந்து பாரதி வந்துடுறாங்க. பாரதி பார்த்தவொடனேயும் நம்ம தமிழ் ஓடி போய் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு, அம்மா ஃப்ரெண்டு எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாருன்னு பார்த்தா எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் அந்த பொண்ணுக்கே சப்போர்ட் பண்ணுறாருமா, என்னை திட்டுறாருமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துட்றாங்க. உடனே நம்ம பாரதி வந்து வர நேரத்தில் ஆதி வேகமாக போய் அவரோட கார் எடுத்துகிட்டு கோவமாக எடுத்துகிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. அடுத்து வந்து பாரதி விறுவிறுன்னு ஆதி கிளம்புறத பார்த்துட்டு, தமிழை இப்படி சப்போர்ட் பண்ணால் இப்படி திட்டியிருக்காரு பாரு, என் மேலே உள்ள கோவத்தை போய் தமிழ் மேலே காட்டிக்கிட்டு இருக்காரு, இவரெல்லாம் என்ன மனுஷனும் அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதோடு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருது.